உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விசேட நேரலினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் காலங்கள் அரசியல் காலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அரசியல் சூடு காணும் இந்த நேரங்களில் நாங்கள் அரசியல் பிரமுகர்களை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை படைப்பது வழமை. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினமும் தாருசபா தொலைக்காட்சியிலே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை நாங்கள் சந்திக்கின்றோம். குறிப்பாக 50 வருடங்கள் மேற்பட்ட ஒரு அரசியல் பரம்பரையிலிருந்து வந்த ஒருவர் தான் எங்களது அருகாமையில் இருக்கின்ற ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு பெருவிழா நடந்தது சாய்ந்தமரது பாபா ரோயிலே மண்டபத்திலே. அதன் ஊடாக ஏசிஎம்சியில் இருந்து பயணிப்பதாக, நேற்றிலிருந்து ஏசிஎம்சி கட்சியினூடாக பயணிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கிறது. நீங்களும் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ் வழியாக அனுப்புங்கள். அதனை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் நிறுவனத்துடைய ஸ்தாபகர், அதுபோல மயோன் குரூப் ஆஃப் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ரிஸ்லி முஸ்தபா அவர்களை நாங்கள் இன்றைய தினம் சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக ஒரு தேசிய கட்சியிலிருந்து உங்களது அரசியல் பிரவேசம் தந்தையார் இருக்கும் பொழுது ஒரு தேசிய கட்சியினூடாக நீங்கள் தந்தையாரோடு சேர்ந்து பயணித்த காலங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த கட்சியினூடாக இருந்து பல சேவைகளை நீங்கள் எமது குறிப்பாக கிழக்கு மாகாண, அதுவும் குறிப்பாக அம்பாறை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு வித்தியாசமான நிகழ்வினை நான் கண்டேன். அதாவது திடீரென்று தான் நான் சொல்ல வேண்டும், ஏசிஎம்சி கட்சியினூடாக பயணிப்பதாக நீங்கள் அறிவித்திருந்தீர்கள். அது ஒரு பெருவிழாவாகவும் நீங்கள் செய்திருந்தீர்கள். ஏராளமான மக்களும் அதிலே 1000க்கு மேற்பட்ட மக்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அதனையும் நாங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் நாங்கள் கண்டிருந்தோம். நீங்கள் தேசிய கட்சியிலிருந்து விலகி ஒரு முஸ்லிம்களுக்கு சொந்தமான கட்சியில் நீங்கள் பயணத்தை தொடர்வதற்கான காரணம் என்ன? தேசிய கட்சியை விட்டு விலகி நீங்கள் வந்து இதில் பயணிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் மீண்டும் மற்றொரு தேசிய கட்சியில் சேர்ந்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். உண்மையிலும் நான் மொட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி மூலமாகத்தான் அரசியலில் காலெடுத்து வைத்தேன். அதில் போட்டியிட்டு எலெக்ஷனில் போட்டியிட்டு கணிசனமான வாக்குகளை பெற்றுக்கொண்டு நான் அந்த தோல்வியடைந்தேன். நான் நினைத்தேன், மக்கள் எனக்கு என்னை நம்பி என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துதான் 5000 வாக்குகளை எனக்கு செலுத்தினார்கள். அந்த 5000 மக்களுக்கு நான் ஏதாவது சேவை செய்யணும், என்ன அது அமானிதம். அதனால் அவங்க அந்த மக்கள் 5000 பேரும் லேபிள் ஆகிடுவாங்க, இவர் நர்றாள் வந்து. அப்போ அவங்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை போயிடும். அப்போ அதன் தொடக்கம் நான் உங்களுக்கு தெரியும், முன்னாள் நீதி அமைச்சர் அலிசப்ரி சார் மூலமாக இந்த கடற்கரை வீதி அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வந்தோம். அதே போன்று ஒரு நாமல் ராஜபக்ச அவர்கள் மூலமாக சாய்ந்தது வெளியூரியன் கிரவுண்டுக்கு 50 லட்சம் நிதி ஒதுக்கினோம். ஃபவுசி கிரவுண்டில் வாலிபால் கோர்ட் அமைத்தோம். அது அடுத்த கட்டமாக 20 லட்சம் நட்பட்டி முனை சமாந்துரை என்று இதெல்லாம் அந்த தேசிய கட்சி மூலமாக நான் செய்தேன். ஏனென்றால் அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று. பிற்பட்ட காலங்களில் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த ஒரு துரோகம், இந்த நாட்டை பங்கரோத்தாக்கின ஒரு நிலையாளர், அதே மாதிரி அந்த முஸ்லீம்களுக்கு தொடர்ந்து அநியாயம் சதி செய்யும் திட்டங்கள் நல்லா பேசக்கூடிய தான் மையத்திற்கு இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நினைத்துத்தான் நான் கொஞ்சம்
தூரமாயினேன் அந்த கட்சியிலிருந்து. அந்த கட்சியில் மூலமாகத்தான் எனக்கு உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஆளுநர் அல்லாத யாம்பத் அவர்கள் கிட்ட கிடைச்ச ஒரு பதவி உடமைப்பு அதிகார சபையில் ஒரு பணிப்பாளர் பதவி கிடைத்தது. அந்த பதவியை வைத்து நான் சாய்ந்த மருது கல்முனைக்கு ஒரு மனுஷனை கூட கட்டுறதுக்கு அந்த யாப்பில் இருக்கவில்லை அந்த திட்டத்தில். அது கிடைத்து நான் அந்த திட்டத்தை பார்த்து நான் உடனே சொன்னது நான் விலகி போகின்றேன். எனக்கு இதில் இருக்க புரியவில்லை. ஏனென்று கேட்டவங்க நான் சொன்னேன், நீங்கள் எனது தொகுதிக்காவது நீங்கள் ஒரு கோட்டா கூட தரவில்லை என்று தான் உடனே அதை மாற்றம் செய்து 6 வீடுகள் திருத்தம் செய்வதற்கும் 12 டாய்லெட் செய்வதற்கும் நிதி ஒதுக்கி தந்தார். அப்போ அந்த சேவையில் நான் அந்த கட்சி மூலமாக பெற்று மக்களுக்குத்தான் நான் செய்வேன். பிற்காலங்கள் நான் கொஞ்சம் கட்சியிலிருந்து தூரமாகி தனியாகத்தான் இருந்தேன். அந்த கால பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், எஸ்ஜேபி, எல்லா கட்சியிலையும் எனக்கு அழைப்புகள் வந்தது. ஆனாலும் எனக்கு இன்னும் 2016 நான் தேசிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதுதீன் அவர்களை 2016 சந்தித்து தான் நான் எனது விருப்பத்தை தெரிவித்து ஆனாலும் நான் அந்த காலகட்டங்களில் இல்லை அரசியல் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. அரசியல் இப்போ ஒரு ஏன்னா அந்த தகப்பனாரும் யூகே கட்டமாகத்தான் 2020 தேர்தல் கேட்கறது வந்தது. இன்ஷா அல்லாஹ் இது திடீரென்று எடுத்த முடிவு இல்லை. இது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து அழைப்புகள் வந்தது. எல்லாம் வந்து நிதானமாக எப்பயும் கூறினது, நான் ஒரு முடிவு எடுக்கிறதுனா நான் என் குடும்பத்தினர், என் ஆதரவாளர்கள், என் தந்தையுடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள், அனைவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துத்தான் நான் எந்த கட்சியிலையும் சேருந்தாலும் சேருவேன். இன்ஷா அல்லாஹ். ஏசிஎம்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் முஸ்லிம் கட்சிகள் ஏராளமாக இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது, தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. இவ்வாறான கட்சிகள் இருந்தும் கூட நீங்கள் குறிப்பாக ஏசிஎம்சி கட்சியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? அதில் 2-3 காரணங்கள் இருக்கின்றது. என்னென்றால், முதலாவது தலைமைத்துவத்தை பார்க்கவும். நேர்மையானவரா, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவரா, ஏமாற்றுவரா, அவர் எல்லாத்தையும் பார்த்து தான் முதலாவது. அதே மாதிரி கட்சியின் கட்டளைப்பு, அதுவும் அவங்களோட செட்டப், மாவட்டத்தில் எப்படி அந்த செட்டப் இருக்குது, இது எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக நாங்கள் பல விடயங்கள் எல்லாம் கலந்துரையாடித்தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தது. இதனூடாக ஏற்கனவே கட்சியில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவு எவ்வாறு இருக்கிறது? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கல்முனை தொகுதி அம்பார மாவட்ட தலைவர் எங்களுடைய குடும்பத்தினர். அதே மாதிரி சம்மாந்துர அமைப்பாளர் சகோதரர் மாஹிர் எங்களோட குடும்பத்தினர். எல்லாம் ஒரு உறவினர்கள். ஆனால் எல்லோருடைய நான் ஆதரித்தார்கள், உங்களை நன்றாக ஆதரித்தார்கள். நேற்று பார்த்தவும் உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான நிகழ்வாகவும் ஆதரவு சிறந்த நிகழ்வாகவும் இருந்ததை பார்த்தோம். அந்த கட்சியில் உள்ள அனைத்து எமது அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பதவியில் உள்ளவர்களும் வந்திருந்தார்கள். அதான் கேட்கின்றேன். உண்மையிலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னை ஆதரித்தார்கள். வாங்க, நல்ல டிசிஷன் என்று அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். உண்மையிலேயும் தனிப்பட்ட ரீதியாகவும் தொலைபேசி மூலமாக எத்தனையோ தடவை பேசி இருந்தார்கள் என்னோட. நிச்சயமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுது எமது பகுதிகளிலே பூதாகரமாக இருக்கின்ற ஒரு விடயம் அஷ்ரஃப் ஞாபகத்த மியூசியம் நூதன சாலை. இது தொடர்பாக உங்களது கருத்து என்ன? இதில் இந்த கருத்தை நான் சென்ற வாரம் ஒரு ஊடகவியாளர் மூலமாக நான் இதை தெளிவுபடுத்தினேன். ஆனாலும் அந்த ஊடகவியாளர் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கட் பண்ணி போட்டு அதை போடவில்லை. என்றால் உங்களுக்கு தெரியும், ஒழுவில்லை
மறைந்த தலைவர் ஒரு கட்டிடம் கட்டினார். அது இப்போ நாயும் பேயும் பாம்பும் போகிற மாதிரி இந்த நிதியை கொண்டு அந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்து அதை ஒரு மியூசியமாக செய்திருக்கலாம். அப்போ அவரோட கனவும் நினைவேந்திருக்கும், ஆத்மசாந்தி நடந்திருக்கும். ஆனால் இந்த மியூசியம் ஒன்று செய்வது என்றால் என்ற தனிப்பட கருத்து என்னவென்றால், இது அரசாங்கத்துக்கு காசு. அரசாங்கத்துக்கு காசை எடுத்து நீங்கள் தனிநபருக்கு செய்யாமல் இந்த மாவட்டத்துக்கோ இந்த பிரதேசத்துக்கு சேவை செய்தவர்கள் அனைத்து பேரும் இருக்கிறாங்க. MS காரியப்பர், MC அகமட், ARM மன்சூர், மயான் முஸ்தபா, MM முஸ்தபா, அன்வர் இஸ்மாயில், இவர்கள் ஞாபகமாகவும் செய்வீங்க. தலைவர் அஷ்ரஃபும் இருக்கிறார். எல்லோரும் ஞாபகார்த்தமாக செய்யுங்க. 25 மில்லியன் 2.5 கோடி அது அந்த கட்சியில் காசு இல்லாமல் இல்லை. அது SLMC தலைவருக்கு செய்கிறேன்னா கட்சி மூலமாக நீங்கள் அதை அமையுங்க. அது எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் அரசாங்க நிதியை கொண்டு கட்டும்போது இந்த மக்களுக்கு அதிக கூடிய சேவை செய்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பேர்லையும் செய்யுங்க. இது அதை ஒரு பொதுவான ஒரு நிலையமாக கொண்டு வாங்க தான் நான் கருத்து. எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மூத்த அரசியல்வாதிகள் இருக்கின்ற மறைந்த அனைத்து அரசியல்வாதி ஞாபகத்தமாக அந்த இடத்தினை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க. அது நான் இப்போ இதை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முதல் அந்த ஊடக சந்திப்பு மூலமாக சகோதரர் நூருல் ஹுதா அவர்கள் தான் வந்து இந்த பேட்டி எடுத்தார். அதனால் இந்த விடயத்தை கட் பண்ணி போட்டு தான் அந்த மீடியாவில் அவர் போட்டிருந்தார். ஃபாஹிர் முகமது சொல்லியிருக்கிறார், சரியான நேரத்தில் சரியான கட்சியையும் தலைமையையும் தேர்ந்தெடுத்த முடிவே போது உங்களுடைய அரசியல் ஆளுமையை உணர முடிந்துள்ளது. உங்களுடைய அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக இந்த கட்சியினூடாக வெற்றியடைவதற்கு வெற்றி இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் ஜாபிர் சொல்லியிருக்கிறார், ஏதாவது பதவியை தாருங்கள் என்று கேட்டுப்போங்கன்னா அந்த கேள்வி ஒன்று இருக்கிறது எனக்கு என்னிடத்திலே. அதாவது இந்த ACMC கட்சியிலே நீங்கள் இணைந்த எதனை டிமாண்டாக வைத்திருக்கின்றீர்கள்? ரைட், எனது தந்தை விட்டு கேட்ட கேள்வி இருக்கிறது. அதுதான் என்றால் நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், அது கேட்டேன் இது கேட்டேன், பொய், எல்லாம் பொய். நான் என்ற இது என்னென்றால், நான் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியை சந்தித்த நேரம் அப்படி நான் வந்தால் எனது தந்தை விட்டு போன அந்த வேலை திட்டங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி ஏண்ட வேலை திட்டங்களும் இருக்கின்றது. அதை செய்யும் போது எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கபலமாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேணும் என்றதுதான் என்ன முதல் இது. அதுவும் நான் கட்சிக்கு ஒரு கட்டளைக்குள்ளுக்கும் இருக்க வேணும், அது நிச்சயமாக. ஆனால் எந்த ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கருத்துக்கு எடுக்கணும்ன்ற ஒரு இதுதான் எந்த டிமாண்ட். அதுதான் சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோல் நீங்கள் பல அபிவிருத்திகளை நீங்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல் பல அபிவிருத்திகளை எமது கிழக்கு மாகாணம், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்துக்கு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த பீச் வீதிகள் 3 கட்டமாக நீங்கள் அதனை புனரமைப்பதற்கு ஏதுவாக நீங்கள் செய்து அதில் பல தடைகள் வந்ததாக நாங்கள் அறிந்திருந்தோம். கடற்கரை பள்ளியிலிருந்து மருதமுனை வரைக்கும் ஒரு கட்டமாகவும், கடற்கரை பள்ளியிலிருந்து காரது வரைக்கும் ஒரு கட்டமாகவும், அதுபோல் நீந்தூரிலிருந்து வெட்டுவாய்க்கால் அந்த பகுதிக்கு ஒரு கட்டமும். ஆனால் இந்த இரண்டும் பூர்ணமாக பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் அது ஒரு அளவிலும் மக்கள் போக்குவரத்துக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நீந்தூரிலிருந்து வெட்டுவாய்க்கால் அந்த விடயம் தாயரிச்சேமன் அவர்களினாலும் அது அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த விடயம் அது இடைநடுவில் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? இங்கே இன்னும் மற்ற 2 வீதிகளும் போடும்போது வந்த தடைகள் என்ன? மற்ற முதல் கட்டமாக நாங்கள் கல்வன கடற்கரை பள்ளியிலிருந்து மாளிகைக்காடு வரையும் முதல் கட்டமாக அந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். அதில் உண்மையிலேயும் தடைகள் வரவில்லை என்றால் நான் அதை ஒளிவு மறைவாக தான் அதை செய்து அடிக்கல் செய்து வைத்து அடுத்த ஆண்டே நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் கடற்கரை பள்ளி தொடக்கம் தான் சாய்ந்தமரும். அப்போ அந்த தடைகள் முறியடிக்கப்பட்டது.
அதே மாதிரி 2ஆம் கட்டமாகத்தான் நாங்கள் கொண்டு வந்தது கடற்கரை பள்ளி தொடக்கம் மருதமுனை வரை. அதுலேயும் எனக்கு ஒரு தடைகள் வரல. ஆனால் பாண்ட்ரூப்பில் சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. அங்கே மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் ராஜன் அவர்கள் மூலமாக. ஆனாலும் நான் அவர்களுடைய போய் சந்தித்து இந்த வீதியின் முக்கியஸ்தத்தை விளங்கப்படுத்தி அதே மாதிரி அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் சந்தித்து நான் பணிவாகத்தான் கேட்டுக்கொண்டது, இந்த ரோட் வரணும். அவங்க என்ற கோரிக்கையில் இதை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நிந்தவூர் தொடக்கம் காரதீவு வீதி அது உண்மையிலே தொடங்கவில்லை. நாங்கள் அடிக்கல் நாட்டி ஒர்க் எல்லாமே நிதி எல்லாமே பாஸ் ஆகி நான் அந்த அடிக்கல் வைக்கும் விழாவை எத்தனையோ பேர் தடை செய்தார்கள். இப்படி தானே நிமிஷம். இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஆளுங்கட்சிக்கு ஏசி போட்டு எதிராக நின்று போட்டு காலையும் கையும் தூக்கிட்டு போய் அங்கே நின்றா அவங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்துப்பாடு. சரியா? அப்போ அது மூலமாக நாங்கள் அந்த விழாவை நடாத்தாமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் அங்கே மேலிடத்துக்கு கால் பண்ணி இதை நிப்பாட்ட செய்யலுங்க, நாங்கள் இல்லாட்டி சென்றுடுவோம், ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்துச்சு. ஆனாலும் நான் அந்த காலப்பகுதியில் தைரியமாக நின்றவர் இந்த ஒரு பிரதேச தவிசாளர் சகோதரர் ஆயர்சாய்மன் அவர்களும், அதே போன்று காரதீவு தவிசாளர் ஜெயஸ்ரீலன் அவர்கள் 2 பேரையும் தான் நான் அழைத்து கொண்டு அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அடிக்கல் வைத்தது. ஆனால் துரதிர்ஷ்டமாக அந்த வேலை ஒன்று கூட செய்ய முடியவில்லை. குறிப்பாக அந்த வீதி தொடர்பாக நாங்கள் பார்த்தால் மக்கள் இப்பொழுது கணிசமான அளவு அந்த வீதியைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாகத்தான் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து போக்குவரத்து பண்ணி கொண்டிருக்கின்றனர். அதுபோல் அந்த பிரதேசங்களில் உள்ள அந்த பீச், அதாவது கடற்கரைகள் மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் எந்நேரம் சென்று வரக்கூடிய மாதிரியும் அது இருக்கிறது. ஆனால் அந்த வீதி இப்பொழுது குறையாகவே இருக்கிறது. அதாவது காபட் இடப்படாமல் கிரவல் இடப்பட்ட மாதிரியே இருக்கிறது. அது முடிவடையுமா அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன இருக்கிறது? அது உண்மையிலேயும் நான் நினைக்கின்றேன் அந்த வேலை திட்டம் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அது நான் ஒரு 2-3 நாள் முதல்ல தான் பேப்பரில் கண்டன் டெண்டர் எல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. இது ஒப்பீனியன் என்னென்றால் நான் கொண்டாந்த விதத்தில் யாருனாலும் செய்ய முடியும். இது ஆரம்பித்து வச்சிருக்கின்றேன், அதை யாருனாலும் முடியுங்க. ஏன்னா இது இது எந்த சொந்த காசில் செய்கிறது இல்லை. இது மக்களோட வரிப்படத்தில் மக்களுக்கு சேர்ற இது. அதுக்கு பிறகு நேம் போர்ட் வைப்பாங்க வேறு யாரோ. அது காலகாலமாக நடக்கிறது. நேம் போர்ட் வைப்பாங்க, நான் தான் இதை முடித்தது. அந்த பாதை அமைத்ததில் உங்களுக்கு தெரியும், மக்கள் அதெல்லாம் போகிறது வர இப்போ போக்குவரத்துலாம் சரியான லேஸ். அதுவும் இன்னொரு காரணம், நாங்கள் அதை அமைத்தது ஏனென்றால் வர்த்தகங்கள் புதுசாக அமையப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும், இந்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். இப்போ இதெல்லாம் கருதி தான் அதை நாங்கள் இந்த ரோட்டை கொண்டாடணும். அதே மாதிரி மெயின் ரோட்டில் இருக்கிற டிராஃபிக் எல்லாம் குறையும். இப்போ குறைந்தும் இருக்கிறது. அதுபோல் கடற்கரை பகுதிகளிலே பாவித்து வந்த போதைப் பொருட்களும் இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது. போதைப்பொருள் பாவனையும் இப்பொழுது குறை. என்னென்னு சொன்னால் மக்கள் அதிகமாக அந்த வீதியை பயன்படுத்துவது நூடாக போதைப் பொருள் விற்பவர்கள், அதை பாவிப்பவர்கள் எல்லாம் குறைந்திருக்கிறார்கள். அடிக்கடி மக்கள் அங்கே அந்த பீச்சிலே போய் இருந்து அவருடைய அந்த பொழுதுகளை கழிக்கின்றதை நாங்கள் கண்டு கொண்டே இருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரணும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அஸ்வர் ரஸ்வி சொல்லியிருக்கிறார், அம்பாறை மாவட்டத்தில் அரசியல் அதிகாரம் எதுவும் இல்லாமல் தற்காலத்தில் சொந்த நிதியில் இருந்து சேவை செய்து வரும் இளம் அரசியல்வாதி ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இன்று அகில இந்திய மக்கள் காங்கிரஸோட பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல இதுகள் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். அதில் உண்மையிலேயும் நான் சொல்ல வேணும். நன்றி சொல்றது. நாங்கள் எப்பவும் தந்தைகிட்ட கேட்பது, ஏன் நீங்கள் இதெல்லாம் சொந்த பணத்தில் செய்தது மக்களுக்காக ஏன் இப்படி வழங்குறீங்கன்னு. இப்போ அவர் எப்பவும் கூறுவது தான்,
நான் தந்தையோடு ஆங்கிலத்தில் தான் பேசுவது. நத்திங் இஸ் மைன், ஐ வில் நாட் டேக் இட் அண்ட் கோ. ஒன்றுமே என்றில்லை, நான் ஒன்றே எடுத்து போக போகிறதில்லை. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் தந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, மற்ற எல்லாம் அங்கே தான். அதே இதில் தான் நானும் எனது பொருளாதாரத்தில் வரும் ஒரு சிறிய தொகை மாதாந்தம் அதை நாங்கள் ஒதுக்குவது இந்த மக்கள் சேவைக்காக செய்யணும் என்று தான் அது என்ற அமைப்பு மூலமாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த கேள்வி மின்னத்தில் இருக்கிறது. நீங்கள் அரசு முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக சேவை அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த அமைப்பினூடாக இந்த கட்சியை வைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான சேவைகளை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ற அமைப்பு வேறு, என் அமைப்பு வேறு, கட்சி வேறு. என்ற இது மக்களுக்காக நான் எனது மனதால் செய்கிற ஒரு இது. ஏனென்றால் அதில் என் சகோதரர் இந்த அமைப்பிலே கட்சி நிதி எதுவும் பயன்படுத்தப்படாது. இல்லை, அது ஒன்றுமே தேவையில்லை எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் போதுமானவன். ஆனால் கட்சி நிதியோ அரசாங்கத்து நிதி எந்த அமைப்புக்கு தேவை இல்லை, இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த அமைப்பு இயங்கும். அதே மாதிரி அந்த வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் கல்வி மற்ற சமூக சேவைகள் அந்த அமைப்பு மூலமாக செய்வேன். அது தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், வேறு அமைப்புகளுக்கு ஆக இருக்கலாம். அது நடந்து கொண்டிருக்கும். கட்சி ஒரு பாப்புலேஷனுக்கு சனத்தொகைக்கு செய்கிற ஒரு சேவை. அதை வேறையா ரெண்டையும் கலக்க வேணாம். அதை நீங்கள் தெளிவாக இப்பொழுது சொல்லியிருக்கேன். எனக்குள்ளே இருந்த கேள்வி அது. இந்த கட்சியினூடாக நீங்களும் உங்கள் அமைப்பினூடாக ஆனால் உங்கள் அமைப்பினூடாக எடுகேஷன் கல்வி என்கின்றது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது. கல்வியினூடாக அந்த சமூகம் வளர்கிறது. அந்த ஒரு குடும்பம் ஒரு கல்வியாளரை கண்டுவிட்டால், அந்த குடும்பத்தில் ஒரு கல்வியாளர் இருந்து விட்டால் அந்த குடும்பம் முன்னேறிவிடும். எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேறிவிடும். ஆனால் உங்கள் அமைப்பினூடாக இந்த கல்விக்காக செய்யவிருக்கின்ற சேவைகள் என்ன? நாங்கள் இப்போ நினைக்கின்ற கிட்டத்தட்ட 3.5-4 வருடமாக கல்விக்காக இந்த ஆன்லைன் லேர்னிங் எல்லாம் இருக்கும் காலப்பகுதியிலே என்னென்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டர் கணனி என்கிறத இந்த கிழக்கு மாகாணத்துக்கு அல்லது இந்த இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் உங்களது தந்தையார் மயோன் முஸ்தபா அவர்கள்தான். நாங்களும் கணனியை அந்த மயோன் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்று நாங்கள் கண்ணாடியினூடாக அந்த ஆவலோடு பார்த்த காலங்களும் இருக்கிறது. சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு தெரியும், எஜுகேஷனுக்கு நேற்று அந்த ப்ரோக்ராமில் தெளிவாக சகோதரர் ஜவாத் அவர்கள் கூறியிருந்தார். எனது பாட்டனார் பாலிகா ஸ்கூலை எப்படி அமைத்தார், ஏன் அமைத்தார் என்று. அதே போன்று தான் எனது தந்தையார். அவர் நேற்று தான் சகோதரர் ஜவாத் அறிந்து கொண்டார். அதே மாதிரி அமீர் அலி சாரும் அறிந்து கொண்டவர். எத்தனை வயதில் எனது தந்தை இந்த கம்ப்யூட்டர் கல்வி நிறுவனத்தை உருவாக்கினார் என்று நான் நினைக்கின்றேன். 35 இல்லாட்டி 36 வயது எனது தந்தையாருக்கு அந்த காலத்தில். அப்போ அவர் தூர்நோக்க சிந்தனையோடு தான் செய்தவர். அதே மாதிரி தான் நானும் இந்த கல்வி மூலமாக மக்களுக்கு என்ன பிரயோசனம் அடைய இயலுமோ அனைத்தையும் செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான். உங்களுக்கு தெரியும், ஆன்லைனில் லேர்னிங் காலம், கோவிட் காலத்துல எல்லாம் நாங்கள் அந்த பின்தாங்கிய பாடசாலைகளுக்கு போயிட்டு நாங்கள் ஸ்மார்ட் டிவி வழங்கினோம். அதே மாதிரி ஏலெவல் செய்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு டெப் வழங்கினோம். அது மூலமாக படிங்கள். அதே மாதிரி ரீலோட் கூட போட்டுக்கொள்ள இல்லாத நிலைமையில் பிள்ளைகள் இருந்தது. அதுக்கு நாங்கள் டேட்டா கார்டு அது மாதிரி இதை செய்தோம். எதிர்காலத்தில் நான் தொடர்ந்து நான் என்ற திட்டங்களை வெளிப்படையாக சொல்ல விருப்பம் இல்லை. ஏனென்றால் அதை வேறு அமைப்புகள் செய்ய முடியும் என்றதால் செயலூடாக செய்து காட்டலாம். நான் செயலூடாக அதே மாதிரி நான் செயலூடாக தான் நான் எந்த இலைக்குள்ளுக்கு இருக்கிற திறமை நான் செயலூடாகத்தான் காட்டணும். பேசி காட்டணும் என்று இல்லை. அதிகம் பேசினா பொய் சொல்ல வரும், பொய் சத்தியம் செய்ய வரும். அதெல்லாம் எனக்கு சரி வராது. அந்த அமைப்பினூடாக இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது, சமூக சேவை என்ற. இந்த சமூக சேவையினூடாக மக்களுக்கு என்ன செய்ய நினைக்கின்றீர்கள்? சமூக சேவை மூலமாக
மக்களோட வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. சரியா? அதே மாதிரி தொழில் பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு. பெண்களுடைய ஆகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இது மூலமாக அந்த சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி மற்றது இது மாதிரி வேறு வேறு வேலை திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி சிறு குழந்தைகள் வந்து ஸ்காலர்ஷிப் படிக்கும் வரையும் ஒரு வேலை திட்டம் ஒன்று நாங்கள் ஜூலை மாதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அது சமூக பயனாளிகளோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களோ அப்படி நாங்கள் எங்களோட கமிட்டியை இப்போவே சொல்லியிருக்கின்றோம். ஒரு 100 பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கள். அதை நாங்கள் தொடர்ந்தும் ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கின்றோம். ஸ்காலர்ஷிப் வரையும் என்ன செய்யணும்னு அது நாங்கள் செய்ய போகிறோம். இன்ஷா அல்லாஹ். இவ்வாறு உங்கள் நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் திட்டங்களுக்கு இறைவன் உண்டுதலாக இருப்பான் என்று நாங்கள் நினைக்கிறோம், பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முகமது ஜாஹிர் கேட்டிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார், உங்களது பாரிய முழு குடும்பமும் ஒன்றுபட்டு உங்களோடு பயணித்தாலே போதும், நீங்கள் வெற்றியை சுவைக்க தயவு செய்து குடும்ப அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்குங்கள். அந்த விசுவாசம் உண்மையானது, நிலையானது. வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். நான் எனது குடும்பத்தோடு நெருங்கி பழகிறவர். 1-2 பேர் வேறு கருத்து வேறுபாடுகளால் தூரம் செல்லிருக்கலாம். ஆனாலும் என் டோர் எப்பவும் ஓப்பன். சலூன் கடை மாதிரி தான், எனி டைம் வரலாம். நான் யாரோடையும் நான் கோபமும் இல்லை, யாரோடைய நான் வெஞ்சமும் இல்லை, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதும் இல்லை. நான் என் பாட்டில். ஆனால் எனக்கு குடும்பம் முக்கியம். குடும்பம். அதனால தான் நான் 3-4 தடவை எனது குடும்பத்தினரை இங்கே எனது இல்லத்துக்கு அழைத்து அவர்களுடைய ஒப்பீனியன் என்ன, எந்த கட்சி எப்படி செய்கிறது எல்லாமே நான் அறிந்து கொண்டு தான் இந்த கட்சியோடு சேர்ந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ். அதுபோல் இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அந்த கேள்வியினூடாக உங்கள் கல்வித்தரம் பற்றி நான் அறிந்து கொள்ள நினைக்கின்றேன். தாஹிர் உதுமா சொல்லியிருக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, அவருக்கு சகல முயற்சியும் தாராளமாக உண்டு. ஆனால் தமிழ் பேசுவதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சரியாகும் என்று சொல்லியிருக்கிறார். இதனூடாக நான் உங்களுடைய அந்த கல்வித்தரத்தை பற்றி நான் கேட்கின்றேன். சொல்லுங்கள். நான் ஆண்டு 3 அரசியலில் இருக்கும் ஒருவர் சிறந்த கல்வியாளராக இருக்க வேண்டும் என்பது எங்களது ஊடகவியலாளர்களுடைய ஒரு ஓகே. ஆண்டு 3 வரையும் நான் சென்ட் தாமஸில் படித்திருந்தேன். 89ஆம் ஆண்டு தான் நான் விச்சலி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு மாறினேன். ரைட். அது ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் ரயட்ஸ் அந்த பிரச்சனை இருந்ததால் எனது தந்தையின் தூர்நோக்கு சிந்தனை தான் அதை சொல்ல வேண்டும். என்றால் ஓலைவலோ முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். நான் அங்கே ஓலைவல் வரைந்தான் விச்சலியில் செய்தது. அதுக்கு பிறகு ACBT, ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் டெக்னாலஜி, அதில் ஃபவுண்டேஷன் செய்தது. ரைட். ஃபவுண்டேஷனுக்கு அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவா யூகேயா என்று தான் நாங்கள் டிசைட் பண்ணது. அந்த காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் 1999 காலப்பகுதியில் நாங்கள் விடுமுறைக்கு எனது தந்தை, தங்கச்சி, தம்பி, உம்மா எல்லோரும் நாங்கள் இங்கிலாந்துக்கு போயிருந்தோம். என்னோடய பெரியம்மா அங்கே தான் வாழ்கிறான். அப்போ அந்த டைமில் தான் அவள் தான் கன்வின்ஸ் பண்ணா, அது தந்தை இல்லை அவர் இங்கே வந்து படிக்கட்டும், இங்கே இருக்கலாம், நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு. அதில் தான் எனக்கு வெஸ்ட் லண்டன் காலேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது வெஸ்ட் லண்டன் காலேஜில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் ABE, அசோசியேட் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், அதில் இருக்குது டிப்ளமா, ஹையர் டிப்ளமா அண்ட் ஹையர் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா. இது 3 முடித்ததும் தான் வர்றது மெம்பர் ஆஃப் அசோசியேட் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ். அதுதான் MABE. இந்த இது தெரியாதவர்களுக்கு நான் சொல்லணும். நானும் இதை அவதானித்தேன். சரியா? அதுக்கு பின்னர் தான் நான் BBA, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து லண்டனில் இருக்குது, ஈலிங் ப்ராட்வேயில் காலேஜ், ஈலிங் காலேஜ். அதில் சேர்ந்து
2 years ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் இது என்ன அட்வான்ஸ் டிப்ளமா செய்ததால் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிட்டட். இப்போ செகண்ட் இயர் செய்து கொண்டிருந்தேன். செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் இடையில் அது மம்மி மாத்தாயினது. மாத்தாயினோடனே நான் இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இங்கே தான் இருந்தது. அப்போ அந்த டைமில் படிக்கிற இது அந்த கோர்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் திரும்பவும் அவங்கள்ட்ட காலேஜில் கேட்டது தேர்ட் இயரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வழங்க சொல்லி. அப்போ தேர்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு 6 மந்த்ஸுக்கு பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 6 மந்த்ஸுக்கு பிறகு நான் அந்த கால டைம்லேயும் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. எப்போன்னா 2004 டிசம்பர் சுனாமிக்கு 2-3 நாளைக்கு முதல்ல தான் வந்தது. அப்போ சுனாமி பிரச்சனை அது பிறகு நான் 6 மாதம் கழிஞ்சு தான் போக முடியும் இருந்தது. அந்த டைமில் எங்கள் மகன் குரூப்பை எனது தந்தை நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்டில் இருந்தவர் அந்த. அப்போ தம்பி வெளிநாட்டில் எங்கே மலேசியாவில் படித்து கொண்டிருந்தார். தங்கச்சும் நான் நினைக்கிறேன் அவர் திருமணம் முடிஞ்சு எங்கே பாகிஸ்தானில் இருந்தவர். அப்போ தொழிலை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்போ அந்த டைமில் தான் நான் டிராவோட பேசினது லண்டனுக்கு போவா பிஸ்னஸை பார்க்கவா சொன்னேன் யோர் டிசிஷன். அவர் எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அப்போ நான் சொன்னேன் ஐ வில் டூ த பிஸ்னஸ் ஐ கேன் கம்ப்ளீட் த டிகிரி எனி டைம். எஸ் பிபிஏ நான் நினைக்கிறேன் ஒரு 1 இயர் இது இருக்குது. இன்ஷால்லா அதை செய்வேன் நான். அது வெளியினவருக்கு நான் அவருக்கு ஃபுல் பதில் ஒன்று கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. அதுபோல் உங்களுடைய அந்த எஜுகேஷன் சம்பந்தமாக நீங்கள் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் சேவை எல்லா ஊர்களுக்கும் பரவலாக்குங்கள் பெஸ்லி ப்ரோ அப்படின்னு சொல்லி அபியா சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நான் எல்லா ஊருக்கும் தான். உங்களுக்கு தெரியும் பிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் முதல் ப்ரோக்ராமாக செய்தது பாலமுனை மദ്രസா ஒன்றுக்கு 12 கம்ப்யூட்டர் வழங்கினது பாலமுனையில். அதே போன்று அட்டாளச்சனையிலையும் எனக்கு நினைவில்லை. உங்களுக்கு நேற்று அந்த காணொலியை கண்டிருப்பீங்க. நானும் அப்போ தான் தலைவர் ரிஷாரோட பேர் நீங்கள் இவ்வளவு சேவை செய்தீங்களான்னு அவர் கேட்டேன். நான் சொன்னேன் சார் உண்மையிலேயும் எனக்கு சிலது தான் நினைவு இருக்குது, சிலது நினைவு இல்லை அப்படின்ட்டு. அப்போ அதுலேயும் இன்னும் எத்தனையோ விடயங்கள் விடுபட்டது அந்த காணொலியில். அதனால் இந்த அட்டாளச்சனை சம்பூர்ணகர் சம்மாந்துறை நிந்தவூர் எல்லா ஊர்களையும் நான் அந்த பிரதேசவாதம் இனவாதம் எப்பவும் பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அது மட்டும் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ். இஸ்ஸடின் முஸ்தபா சொல்லியிருக்கார் அரசியல் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அஷ்ரஃப் ஆதிஃப் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதுபோல் ஸ்வாட் ஸ்ரீலங்கா என்ற ஐடியிலிருந்து வந்திருக்கிறது. உண்மையில் அவருடைய சமூக சேவை மக்களுக்கு மிகவும் தேவை. ஆகவே எமது அமைப்பின் சார்பில் வாழ்த்துக்கள் அப்படின்னு நன்றி. இதுபோல் ஏராளமான கமெண்ட்ஸ்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் இன்னும் ஒரு விடயத்திலே நான் கேட்க வேண்டும். உங்களது இந்த ஏசிஎம்சினோட பயணம் எதிர்காலத்தில் இந்த ஏசிஎம்சினூடாகவே உங்களது அரசியல் பயணம் இருக்குமா அல்லது வேறு கட்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? இப்படி தான் ரம்ஜான், எனக்கு தனிப்பட்ட தேவைப்பாடுகள் இல்லை. இப்போ தேசிய கட்சியில் போகணும் என்றால் நான் இன்றைக்கே போயிருக்கணும், நேற்று போயிருக்கணும். சரியா? எனக்கு நான் இந்த கட்சியில் இணைவதற்கு முதல்லே நான் சென்ற வாரம் கௌரவ அமைச்சர் அலி சப்ரியுடன் பேசினேன் தொலைபேசியில். WD வீரசிங்கவுடன் பேசினேன். நாமல் ராஜபக்ச அவரோட பேசினேன். ஒய்ஸ் ஆஜியார் என்று முற்றில முக்கிய ஒரு உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனால் முஸ்லீம் அமைப்புக்கு பிரிவுக்கு முக்கியஸ்தர் அவர். அனைவரிடம் நான் கூறினேன் என்று சொன்னால் முகமது அசாயர் சொல்லியிருக்கிறார். ஏனையவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியேறி சென்றவர்கள் செய்ய முடியாததை இந்த கட்சியினூடாக உங்களால் செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதா? மீண்டும் மயோன் கம்ப்யூட்டர் லேர்னிங் சென்டர் மீண்டும்
புத்தாக்கம் பெருமான்னு சொல்லி அதனால தான் இந்த கேள்வி ரைட். சரி, நான் இதை பிடிக்கிறேன். அப்போ நான் எல்லோருடையும் எனக்கு ஒரு நன்றி கடன் ஒன்று இருக்கின்றது. என்னை இந்த அரசியலில் மேலேயும் வளர்த்தது அலி சப்ரி, எனது தந்தை இல்லாததால் தான் நான் இவர்களோட பேசி நன்றியை ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிவித்தேன். அதே போன்று நான் அவர்கள்ட்ட கூறினேன், நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுடன் இணைவதாக இருக்கின்றன என்று அனைவரோடையும் நான் சொன்னேன். அவர்களும் நல்ல டிசிஷன், உனக்கு பொருத்தமான கட்சி தான், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் என்று தான் அலி சப்ரி என்றாலும் சரிதான், நாமல் ராஜபக்ச என்றாலும் சரிதான், WD வீரசிங் என்றாலும் அதே விடயத்தை தான் எனக்கு கூறினார்கள். அதே மாதிரி மயோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இன்னும் இயங்குது, ஒரு கீழே இயங்குது குருநாகலையில். சரியா, குருநாகலை புத்தளம் ரோட்டில் ஒரு கீழே இயங்குது. அது நாங்கள் மேனேஜ் பண்ணுறதில்ல. எனது தந்தையின் அந்த கால மேனேஜர் அவர் இதே பேரை வைத்து நான் செய்ய முடியுமா சொன்னதில் தந்தை சொன்னார், ஓ தாராளமாக அதை கொண்டு போங்களேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இன்ஷா அல்லாஹ் அது மூலமாக நாங்கள் ஒரு கம்பெனி காலேஜ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கின்றோம். ஆனால் ஒழுங்கான இடவசதி ஒன்று வரணும், லெக்சரர்ஸ் மற்றது என்ன ப்ரோக்ராம் செய்ய முடியும். என்னடா இப்போ உங்களுக்கு தெரியும், காலுக்கும் கைக்கும் கல்முனைக்குள்ளே ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மலிஞ்சு போயிடுது. அந்த முக்கியஸ்தம் அந்த இது என்ன சொல்ற பொறுமதி இல்லாத மாதிரிக்கு தான் போயிட்டு. இன்ஷா அல்லாஹ் அது நடைபெறும். அது இங்கிலீஷ் இந்த கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ளஸ் கரியர் கைடன்ஸோடு தான் அது நடைபெறும். ஏனென்றால் உள்நாட்டில் நீங்கள் தொழில் வாய்ப்பு தேவைண்டா தமிழ் மட்டும் போதாது, சிங்களமும் தேவை. வெளிநாட்டுக்கு போகிறோன்னா உங்களுக்கு ஐடியும் தேவை, இங்கிலீஷும் தேவை. சிங்கள தமிழில் அங்கே பேசி வேலை இல்லை. அப்போ அதை மாதிரி ஒரு கோர்ஸ் கைடன்ஸ் அதுவரை தான் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில். ரஸ்மி அரஃபாத் கேட்டிருக்கிறார், ஏசிஎம்சி கட்சியினூடாக உங்களுக்கு பார்லமெண்ட் அங்கீகாரம் கிடைத்தால் கல்முனை தொகுதிக்கு உங்களது வேலை திட்டம் என்னவாக இருக்குது? ரைட், அப்படி ஒரு இன்ஷா அல்லாஹ் அது முதலாவது அல்லா நாடணும். சரியா, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் கல்முனை மட்டும் இல்லை சகல பிரதேசங்களுக்கு சேவை செய்ய உள்ளேன். ஆனாலும் கல்முனை எனது தந்தையின் ஒரு மெகா சிட்டி பிளான் ஒன்று இருந்தது. அது யாரும் அறிந்த ஒரு திட்டம்தான், அது எல்லோரும் அறிந்த திட்டம்தான் அது. அதனால் அந்த திட்டத்தை அமுல்படுத்தணும். அதே மாதிரி எத்தனையோ பூர்த்தி செய்யாத விடயங்கள் இருக்கின்றது. கல்முனை மார்க்கெட் உண்டு, நட்பட்டுமுனை, சாய்ந்தமருது, மருதமுனை, இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள். அது இப்படி தான் எனக்கு எண்ணம். இதுதான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அறிவு ஒன்று தேவை, தில் ஒன்று இருக்கணும், கட்ஸ் ஒன்று இருக்கணும், டேலண்ட் ஒன்றும் இருக்கணும். இது இருந்தால் லேசாக செய்யலாம். ஷாவுல் ஹமீட் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அஸ்வர் எப்போதும் நாங்கள் அவருடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், உங்களோட இருப்போம் சொல்லியிருக்கிறேன். ஹாரிஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் சுபைடின் அஷ்ரஃப் கான், இந்த முடிவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தடைகள் தாண்டிய பயணம் சவால்கள் உள்ளது. பெஸ்லி சார் இதனை முறையடிப்பாரா? உண்மையிலேயும் நான் இந்த கட்சிக்கு இணைய போகிறேன் என்று சிலருக்கு தெரிய வந்து எனக்கு அச்சுறுத்தல் வந்தது, மிரட்டல்கள் வந்தது, விமர்சனங்கள் வந்தது, விமர்சிப்போம் பிடிச்சி. நான் சொன்னது நீங்கள் நல்லா விமர்சிங்க, நல்லா எல்லாம் செய்யுங்க. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இன்னும் எனக்கு ஒரு உற்சாகம் தரது, இன்னும் மக்களோட மனதை வெல்லணும் என்று. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட், அது நோ ப்ராப்ளம். ஆனால் தடைகள் எப்படியும் வரும், அது வாழ்க்கையிலேயும் டெய்லி தடைகள் இருக்கின்றது. அதே முறையடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கட்ஸ் இருக்கின்றது. அதே மாதிரி நான் MC அஹமட் பேரன், மயன் முஸ்தபான மகன். அப்போ எனக்கு அந்த
கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிஸ் என்கிட்ட இருக்குது நிச்சயமாக. இன்ஷா அல்லாஹ். அதுபோல் அல் ஃபயாத் சொல்லியிருக்கிற ஆல் த பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிற இவ்வாறான கமெண்ட்ஸ்கள் வந்திருக்கிறது. நாங்களும் நிகழ்ச்சியினை நிறைவடைகிற நேரம் நெருங்கிவிட்டது. இந்த ஏசிஎம்சி கட்சியினூடாக உங்களது பயணம் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல பல சேவைகளை, மக்களுக்கு தேவையான சேவைகளை, எஜுகேஷன் அதாவது கல்வி திட்டத்திலும் சரி, சமூக சேவையிலும் சரி, உங்கள் அமைப்பினூடாக ஒரு பகுதியையும் அரசியலினூடாக மற்ற பகுதியும் கொண்டெடுத்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கை ஊடகவியலாளர் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உங்களை எப்போதும் கவனித்து கொண்டே இருப்போம். பிழையோ சரி, பிழையாக இருந்தாலும் சரி சுட்டி காட்டுவோம், சரியாக இருந்தாலும் சரி நாங்கள் அதனை சுட்டி காட்டுவோம். தாருஸ்ஸஃபா முகநூல் தொலைக்காட்சி எல்லோருக்கும் பொதுவான தொலைக்காட்சி, அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பொதுவான தொலைக்காட்சியாக இருக்கும். எந்த இதையும் மறைக்காது, எந்த இதையும் மேலதிகமாக கொடுக்காது. இப்படி தான் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நான் ஒரு மனிதன், பிழை செய்வது தான். நான் 100% பெர்ஃபெக்ட் என்று சொல்லவில்லை. பிழை செய்தால் எனக்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் எப்படி சரிப்படுத்தலாம் என்று நான் ஒரு ஐடியா ஒன்று எடுப்பேன். பிழை செய்தால் சொல்லுங்கள் எனக்கு. அதே மாதிரி விமர்சனமும் செய்யுங்க, அப்போ தான் இன்னைக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டியும் கூடும். தாருஸ்ஸஃபா தொலைக்காட்சி உண்மையிலே அனைத்து அரசியல்வாதிகளிடம் ஒன்றிணைந்ததாகவே இருக்கும். எந்த அரசியல் சாயமும் பூசப்படாத ஒரு தொலைக்காட்சி இது. எங்களது கணித்துக்குரிய மௌலவி சஃபா முகமது ஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்கொண்டு வருவோம். மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், எவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், எவருக்கு நாங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும் என்பது. இதை எங்களுடைய பணிப்பாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் வழியிலே நாங்களும் எங்களது குழுமமும் சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். இறுதியாக கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்கலாம். உங்களது எதிர்கால பயணம் எவ்வாறு இருக்கும்? எவ்வாறான விடயங்களை நீங்கள் கொண்டு செல்வீர்கள்? உங்கள் தந்தையினுடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் நேற்று கண்டேன், உங்களுடைய தந்தையினுடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே வந்திருந்தார்கள். குறிப்பாக அனைவரும் வந்திருந்தார்கள். மூத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள், இளைஞர்கள் இருந்தார்கள், நான் கண்டேன். நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? உண்மையிலேயும் எதிர்காலத்தில் மக்களுக்கு நலன் சார்ந்த விடயங்களைத்தான் நான் செய்து கொண்டு போவேன். அதே மாதிரி இந்த நிரலே எனது தந்தையுடைய ஆதரவாளர்கள் நேற்று வர இயலாத சிரமமாக இருந்த ஆதரவாளர்களை நான் அழைக்கின்றேன். வாருங்கள், என்னோட சேருங்கள், நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பயணம் செல்வோம். இந்த மாவட்டத்தை, இந்த பிரதேசத்தையும் எல்லாத்தையும் கட்டியெழுப்பி மக்கள் சார்ந்த விடயங்களை நன்றாக செய்வோம் என்று. அதுக்கு என்ன சொன்னார்? இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. நானும் தொடர்ந்து அவர்களுடைய பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். மர்லியாஸ் ரொஷான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கள் தாய் கட்சியான மொட்டு கட்சியை விட்டுவிட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை தேர்வு செய்ததற்கான நோக்கம் என்ன? அதை நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். ஜுவாட் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிற இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எமது இளைஞர்களின் தலைவர், இளம் துடிப்பான இளம் சிங்கம், வாழ்த்துக்கள் ரிசீவரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் அஸாஹிர் சொல்லியிருக்கிறார், நாகரிகமான அரசியல் பற்றி உங்கள் பார்வை என்ன? உண்மையிலே நாகரிகமாகத்தான் அரசியல் செய்ய வேண்டும். நாகரிகமாகத்தான் அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், 100% நாகரிகமாக இந்த பிரதேசத்தில் செய்ய கஷ்டம். ஆனாலும் நாங்கள் ஒரு முன்னிட்டு தேர்தல் கேட்கணும்னாலும் நான் எனது ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்றேன், நாகரிகமான ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். இதோடு நாங்களும் அதுபோல் மனாஸ் வாழ்த்துக்கள் ரிஸ்லி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பசீர் ஃபனீர் அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். இறுதியாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல விளைகின்ற விடயம் என்ன? ரைட். நான் எப்பவும் கூறுவது என்னென்றால், மக்கள் தொடர்ந்தும் மடையனாக கூடாது, ஏமாற்றமாக அடைகிற சமூகமாக இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை
நினைத்து கொண்டு இந்த பிரதேசத்தை இந்த மாவட்டத்தை இந்த நாட்டையும் நினைத்து தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அது நான் இல்லாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒழுங்கான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நாட்டுக்கும் சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அவர் எந்த கட்சியும் பார்க்க வேணாம். நீங்கள் கட்சியும் பார்க்க நல்ல மனிதர்கள் நல்ல சேவை செய்யக்கூடிய நபர்கள் இருந்தாருன்னா தேர்ந்தெடுங்க. ஒரு கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கணும், அந்த கட்சியில் நாயும் எல்லாம் பூனைக்கும் போடணும்னு இல்லை. நீங்கள் இப்போ சிந்திச்சு இவரால் இந்த பிரதேசத்துக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது நடக்குமா, இவரால் இந்த சேவைகள் செய்ய முடியுமா, அவரை தேர்ந்தெடுப்போம். சும்மா ஒரு கட்சிக்கு இந்த பிரதேசத்தை அடமானம் வைக்க வேணாம். அடமானம் வச்சு இழந்த கூட ஒழிய ஒன்றும் பெற்றதில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் நேர்களுக்கு சொல்லுவது நல்ல சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இந்த எதிர்காலத்தை நினைத்து தூர்நோக்க சிந்தனையோடு தேர்ந்தெடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் தேர்ந்தெடுப்பார்கள் மக்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். முஸம்மில் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தலைவரை பயன்படுத்தி மாவட்டத்தின் பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி மனார் சொல்லியிருக்கிறார். அஸ்வர் கேட்டிருக்கிறார், எஸ்எல்எம்சி பற்றி உங்களது கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த கட்சியை பற்றி எனக்கு பர்சனலி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், எனது தந்தைக்கு அதிகூடிய துரோகம் செய்தது அந்த கட்சி. 94 தேர்தல் வென்றும் 2 மணி நேரத்துக்கு பிறகு தோல்வி அடைந்தார் என்று சொன்னது. அதே மாதிரி நாங்கள் அந்த கட்சிக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை. அந்த கட்சியில் இருந்தவர்கள் தான் எனது தந்தைக்கு துரோகம் செய்த கட்சி. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த நிலவரத்தில் காலப்பாதையில் அந்த கட்சிக்குள் 4 பேர் இந்த கல்முனை தொகுதியில் இருக்கின்றார்கள். அந்த 4 பேரும் நான் கூறுவது எனது குடும்பத்தினர்கள் தான். கௌரவ ஹரிஷ் எம்பியாகவும் இருக்கலாம், முன்னாள் பிரதி மேயர் ரஹ்மத் மன்சூராகவும் இருக்கலாம், சிராஸ் மிரா சாஹிப்பும் இருக்கலாம், மற்ற நபராகவும் இருக்கலாம். எல்லோரும் ஒரு குடும்பத்தில். நீங்கள் அந்த கட்சியை பார்த்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே வரல. நான் ஒரு 5வது 10வது நபராக அதுக்குள்ளே வரல. நான் அதை உண்மையிலேயும் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏனென்றால் எந்த குடும்பத்தினர்களும் நாங்கள் இங்கே எனது இல்லத்தில் நாங்கள் கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனை கேட்ட நேரம் அவர்கள் கூறினது, அங்கே போனால் எங்களை மறந்துடுங்க, நாங்கள் போயிடுவோம். என் குடும்பத்தினர்கள் கூறின விடயம்தான் இது. நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு, நீங்கள் கேட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வரமாட்டோம். தந்தையாருடைய ஆதரவாளருடைய ஆதரவோடும் குடும்பத்தினுடைய ஆதரவோடும் இந்த கட்சியோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோல் கிரைண்ட் மாஸ்டர் முகமது ரியாஸ் சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் அம்பாறை மக்கள் வெற்றி பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜுனைதின் மான்குட்டி சொல்லியிருக்கிறார், சிறந்த ஒரு நேர்காணல் மாஷா அல்லாஹ் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். சரி, இந்த அளவோடு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு அரசியல் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கலாம். எங்களோடு இணைந்து தெளிவான கருத்துக்களை மக்களுக்கு பகிர்ந்த ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக சேவை அமைப்பினுடைய ஸ்தாபகரும் மயோன் குரூப் ஆஃப் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளரும் ஆகிய ரிஸ்லி முஸ்தபா அவர்களுக்கு எங்களது உளப்பூர்வமான நன்றிகளையும் சொல்கின்றோம். எதிர்காலத்தில் உங்களது அரசியல் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும். எதிர்காலத்திலே எஜுகேஷன் கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, சமூக சேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் அரசியல் விடயமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். பின்னால் இந்த தொழில்நுட்பம் வழங்கிய ஃபர்சாத், அதுபோல் நிப்ராஸ், அதுபோல் எங்களது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணித்துக்குரிய மௌலவி அல்ஹாஜியார் சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றி தார் சஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை உண்மை நம்புகத்தன்மை
பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.